இங்க ஹீரோயினா பொண்ணு பார்த்துட்டு போறாங்க. இந்த பொண்ணோட அம்மாவும் மாப்பிள ஓகேவான்னு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகேமான்னு சொல்றா. அதை கேட்ட இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவங்க தூக்கத்துல கனவு காண்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. ஆனா இவங்க கோவப்படுறாங்க. பட் இவங்க அப்பா இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவங்க வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கா. எப்பவுமே ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பா. இவங்களை பார்த்தாலே பேசுறதுக்கு கூட எல்லாருமே பயப்படுறாங்க. அப்ப இந்த கம்பெனிக்கு பினான்சியலா ஒரு அங்கிள் இருப்பாரு. அவங்க கூட ஃப்ரெண்டா பழகுவாங்க. ஏமா இப்படி ரஃப் அண்ட் டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கம்பெனில நார்மலா பழகினா எல்லாருமே அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அதனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே டைம்ல ஹீரோ ஃபாரின்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பான். அதனால இந்தியா கிளம்பி வரான். அப்பன் பார்த்து இந்த பினான்சியல் அங்கிளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா பழகிருப்பாங்க. அதனால இவர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பன் பார்த்து ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆக்சுவலா இந்த பொண்ணு பண்ற பிசினஸ்ல ஒரு டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்கிடெக்ட் தேடிட்டு இருப்பா. ஹீரோவும் ஆர்கிடெக்டா தான் இருப்பா. சோ இவன் அது கரெக்டா இருப்பான்னு சொல்றாங்க. சோ அந்த வேலையை இவனே எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் இந்த பொண்ணோட ஆபீஸ் போறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்னு தெரிய வருது. அதை பார்த்ததுமே இவங்க ஃப்ரெண்டு இவ்வளவு கோவப்படுறா. இந்த பொண்ணு உனக்கு வேணுமாடான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா ஹீரோ இந்த பொண்ணு தானே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் ஒரு நாள் ஹீரோயினோட அம்மா ரோட்ல வரும்போது பேக ஒருத்தன் புடிங்கிட்டு போயிடா. அதை பார்த்து ஹீரோ காப்பாத்துறாரு. அன்னிலிருந்தே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா பழகுறாங்க. இந்த பொண்ணோட ஆபீஸ்ல ஹீரோ டிசைன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்க வேலை செய்யற ரெண்டு பேரு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லாம ஏழையா தான் இருப்பான். அந்த பையன் ரொம்ப பணக்காரா இருப்பான். அதுதான் அந்த பையனோட வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. தென் ஹீரோ இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோயின் இதை பார்த்தமே ரொம்ப இம்ப்ரெஷன் சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு காஃபி குடிக்க கூப்பிடுறான். பட் இவங்க வர முடியாதான் சொல்லிடுறாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் அங்கிள் கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அவங்க ஆபீஸ்ல லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவங்க என்ன ப்ராஜெக்ட்டை விட முக்கியமான விஷயம் உனக்கு எதுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. அப்பன்னு பார்த்தா அங்கிள் வந்து அந்த பொண்ணு லவ் பண்ணிருந்த பையனுக்கு அவங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி தான் பேச வந்திருக்கா. நான் தான் வர சொன்னேன். நீ ஏன் மத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டாரு. பட் ஹீரோ இந்த பிரச்சனை நான் சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறா. ஹீரோயினும் கூடவே வரேன்னு சொல்லிட்டு கூடவே போறாங்க. அந்த பையனோட அப்பா கிட்ட பேசி அந்த பொண்ணுக்கு அண்ணன் நான் எல்லாத்தையும் பண்றேன். சோ அவங்களோட லவ் ஏத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்களுமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. சோ இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியாம போகுது. அப்ப இந்த பொண்ணோட அம்மா கிட்ட அவனோட லவ் பத்தி சொல்லி அந்த பொண்ணு லவ் பண்றானா இல்லைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அவங்களும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுமே அதே டைம்ல ஹீரோ கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வர சொல்றான். பட் எங்க ஊர்ல எங்க அம்மா பொண்ணு பார்த்திருக்காங்க. அதை பொண்ணு பார்க்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்றான். அதை கேட்ட இந்த பொண்ணு என்ன பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? ஏற்கனவே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உன்னை லவ் பண்ண அப்பயே என்ன விட்டுட்டு போயிட்டேன். இப்ப திரும்பவும் உன்னை லவ் பண்ணி லவ் சொல்லலாம் வந்தா இப்படி அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து போறா. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. சோ அப்பல இருந்தே இந்த பொண்ணு லவ் பண்றான்ற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வருது.